எல்லாருக்கும் வணக்கங்க. மேலே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே சுகாதாரமாக தயாரிக்கிறோங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடன் அனுப்பி வைப்போங்க. நன்றிங்க. வெல்கம் டு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு கேரளா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, வெள்ளையப்பம் ரெசிபி. இதுக்கு பச்சரிசி தேங்காய் மட்டுமே இருந்தால் போதுமானதுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற வெள்ளையப்பத்துக்கு நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. பச்சரிசி இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு அரிசியாக எடுத்துக்கோங்க. இது நல்ல வெள்ளை கலராக இருக்கணும். இதில் நெல் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது 50-60 அரிசி வாங்கி ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றி ஊற வச்சிடலாங்க. இது ஒரு 6-7 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறணுங்க. நான் மிக்சியில் அரைக்க போகிறேன், அதனால் 6-7 மணி நேரம் நான் ஊற வைக்கிறேன். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதுமானது. இது நல்லா ஊறட்டுங்க. இப்போ நம்ம கழனி பிடிச்சி ஊற வச்சிடலாம். இப்போ நான் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டேங்க. இதுக்கு உளுந்து வேண்டாம், வெந்தயம் வேண்டாம். கூட நம்ம தேங்காய் மட்டும்தான் சேர்த்து அரைக்க போகிறோம். இது நல்லா 6 மணி நேரம் ஊறட்டுங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சரிசி 6 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நான் முதல்லையும் கழுவிட்டேன், இப்பயும் திருப்பி 2 தடவை கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துறதுக்கு முன்னாடி நான் தேங்காய் மட்டும்தான் இதுக்கு போடுறேன், வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. தேங்காய் உப்பு போட்டு தான் அரைக்க போகிறோம். நான் தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு துருவிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலராக திருவி எடுத்துக்கங்க. அடி ஓட்டை சுரண்ட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு ஆப்பம் ஊற்றும் போது நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. பார்த்துட்டு நம்ம அப்புறம் கூட தண்ணி விட்டுக்கலாம். இப்போது தேங்காய் துருவல் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஒரு மூடிங்க, இதை சேர்த்துட்றேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதிலே சேர்த்துடலாங்க. இதை நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க. இப்போது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் தேங்காயும் அரிசியும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து தனியாக இதில் வச்சிடலாங்க. இது இருக்கட்டும். இப்போ இந்த பாத்திரத்தில் எல்லா மாவையும் ஊற்றிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாங்க. இப்போ இந்த மாவு எடுத்து வச்சு இல்லைங்களா, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கஞ்சி மாதிரி காய்ச்ச போகிறோங்க. இப்போ இந்த மாவு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இப்போ இது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. இதை நம்ம இப்போ கஞ்சி பதத்துக்கு காய்ச்சணுங்க. கஞ்சி பதம் வர்ற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கஞ்சி பதம் வந்தாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம காய்ச்சிட்டு வந்ததை இப்போ இந்த கரைச்சி வச்ச மாவோட சேர்த்துடணுங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுவும் கட்டி நின்றக்கூடாது. நல்லா கரைச்சிருங்க. நல்லா கரைச்சிட்டு கெட்டியாக இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாங்க. நீங்கள் இந்த மாதிரி கை வச்சும் கரைச்சிக்கலாங்க. அப்போ தான் புளிப்பு இறங்கும், நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க கையில் கரைச்சாதான். இப்போ இதில் நான் கஞ்சி காய்ச்சி ஊற்றினேன் இல்லைங்களா, அதுக்கு பேர் கேரளாவில் குறுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம உளுந்து வெந்தயம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கறதில்ல. அதனால் அந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றும்போது நல்லா ஆப்பம் சாஃப்டாக வருங்க. இது கேரளா வெள்ளையப்பம்னு சொல்லுவாங்க. நல்லா புளிக்கிட்டுங்க, ஓவர் நைட்டு புளிக்கணும். நல்லா மழைக்காலம் குளிர்காலமாக இருந்தால் 12 மணி நேரம் தாராளமாக புளிக்கலாங்க. வெயில் காலமாக இருந்தால் 8லேருந்து 10 மணி நேரம் புளிச்சா போதுங்க. இப்போ இது நல்லா நான் இப்போ ஈவினிங் அரைச்சி வச்சுருக்கேங்க. நைட்டு ஃபுல்லாக புளிக்கிட்டோம். நம்ம நாளைக்கு காலையில் ஆப்பங்களை ஊற்றிடலாங்க. இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், நம்ம வச்சதுக்கு இப்போ ஓரளவுக்கு புளிச்சிருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா பதபதன் ஓரளவுக்கு பொங்கியிருக்கு. என் கைக்கு ரொம்ப புளிக்காதுங்க, அதனால் இந்த அளவுக்கு தான் புளிச்சிருக்கு. ஆனால் புளிப்பு வாசம் வருது. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இல்லைன்னா நம்ம மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நான் இதில் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் இப்போ நான் சோடா உப்பு இதில் சேர்க்க போகிறேங்க. சோடா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க.
இப்போது நம்ம சர்க்கரை சோடா உப்பு எல்லாம் சேர்த்து கரைச்சி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஊற்றலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நான் தோசைக்கட்டை அடுப்பில் போட்டிருக்கேங்க, நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. அடுப்பை குறைச்சிக்கலாம் ஊற்றும்போது. இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கரண்டியில் தொலைவி விட வேண்டாங்க, ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ பாருங்கள், உளுந்து வெந்தயம் இதெல்லாம் எதுவுமே போடாமல் நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே தொட்டாலே மெது மெதுன்னு இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக வந்துருந்துச்சுங்க. பாருங்கள், வெள்ளையப்பம் அப்படிங்கிறது நல்லா ஒயிட் கலராக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம தேங்காயை கூட நம்ம அப்படியே வெள்ளை கலராக திருவி போடுறோம். இதில் நல்லா ஓவர் நைட் குளிக்க வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வருங்க. நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருக்குங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட கேரளா வெள்ளையப்பம். என்னங்க, நம்மளோட கேரளா ஸ்டைல் வெள்ளையப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வெள்ளையப்பம் அப்படின்னா நல்லா வெள்ளை கலராக இருக்குது. இதுக்காக தான் நம்ம தேங்காய் துருவல் கூட இதில் நல்ல வெள்ளை கலராக போடணும். அந்த ஓடு இருந்தாவே கலர் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக மெது மெதுன்னு உள்ளே போகுது பாருங்கள் விரல். இந்த அளவுக்கு இருக்குங்க, சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கார சட்னி குருமா எதுனாலும் மேட்ச் ஆகுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுக்கு கார சட்னி தாங்க வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.